everyone, Sasi Pure Cosmetics. இது வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எங்களோட சாரி பிசினஸ்ல அப்படிதான் சாரி பிசினஸ்ல எங்கள மாதிரியே எங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதே மாதிரி என்னோட காஸ்மெட்டிக்ஸ்ல என்னோட ஃபீட்பேக் என்னோட ரிவ்யூ இங்க பாருங்க. இது வந்து இந்த ரிவ்யூ மட்டும் இல்ல, என்னோட இன்னும் ஒரு சில ரிவ்யூலாம் வந்துட்டு அவங்களோட பேஜ்ல போட்டு நாங்க பேசுற மாதிரியே பேசி கஸ்டமர் கிட்ட பேசி அமௌண்ட் வாங்குறது அந்த மாதிரிலாம் நடக்குது. நான் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்னோட காஸ்மெட்டிக்ஸ் வந்து அபிஷியல் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஷாப்புக்குலாம் யாரும் வராதீங்கன்னு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ எங்களோட அபிஷியல் நம்பர் 4 நம்பர் தான். அதை வேணா நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேங்க. அதர்வைஸ் வந்துட்டு என் நேம் யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் யாராவது வந்துட்டு தரேன்னு சொன்னாலோ வேற நம்பர்ல இருந்து கம்யூனிகேட் பண்ணி என் பேரை யூஸ் பண்ணாலோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னோட வேலை அபிஷியல் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோட ரிவ்யூவை காமிச்சாலும் யாரும் வந்துட்டு நம்பாதீங்க. எங்களோட நம்பர் இல்லாம வேற எந்த நம்பர்ல இருந்து வந்து நீங்க யாருக்கிட்ட அமௌண்ட் கொடுத்தாலும் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. வேற ஏதாவது ப்ராடக்ட்டை என்னோட பேரை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். ஸோ இது வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபியூச்சர்ல எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரக்கூடாது. பிகாஸ் நாங்க வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரா நாங்க போகணுட்டு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கடையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். ஸோ சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸோட ஒர்க் வந்துட்டு அஃபிஷியலா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஷாப்புக்கு வந்து நீங்க எல்லாருமே பை பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் என்ன மாதிரி வேற யாரை என் பேரை யூஸ் பண்ணாலும் தயவு பண்ணி அதை நம்பாதீங்க. அது ஃபேக்கு. ஒருவேளை வேற ஏதாவது ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் என்னோட நேம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க.